ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இது என்ன வார்த்தையோ? இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக அவருடைய செயல்பாடுகளை பார்க்கிற ஜனங்கள் சொன்ன வார்த்தை. இது என்ன வார்த்தையோ? இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவர் அசுத்தாவிகளை துரத்தும்படி அவர் அசுத்தாவிகளை கடிந்து கொள்ளுகிறார், அது போகிறது. அப்போ இது எப்படிப்பட்ட வார்த்தை என்று எங்களுக்கு புரியவில்லை. இவர் அதிகாரமுடையவராக இவர் சொல்லுகிறார், பிசாசு கீழ்ப்படிந்து போகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்பதை அந்த ஜனங்கள் முதல்ல அவர்கள் கவனிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்பதை இதுவரை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்கள் அதை காண்கிறார்கள். இதுவரை அவர்கள் அனுபவிக்கவில்லை, ஆனால் இப்பொழுது அதை அனுபவிக்கிறார்கள். இதுவரை அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் தங்கள் வாழ்க்கையில் சம்பவித்ததாக அறியவில்லை, ஆனால் இப்பொழுது அவர்கள் அறிகிறார்கள். இப்போ இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நம்ம இடத்துல என்ன பேச விரும்புகிறார்? இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அப்போ நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு அபிஷேகம் நிறைந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அப்போ அசுத்தாவிகள் ஓடுகிறது, பிசாசுகள் ஓடுகிறது, வியாதி சுகமடைகிறது என்றால் ஏதோ நம்முடைய பலத்தினால் அல்ல, ஏதோ நம்முடைய திறமையினால் அல்ல. சிலர் என்ன நினைக்கிறார்கள், நான் திறமையாக இருக்கிறேன், நான் ரொம்ப ரொம்ப பரிசுத்தம், அதனால் அந்த பவர் இல்லை. அவருடைய வார்த்தை, அந்த ஒளி நமக்குள்ளே வாசமாயிருந்து அந்த ஒளியின் வார்த்தை நமக்குள்ளே வெளிப்படும் பொழுது அது வல்லமை உடையதாய் இருக்கிறது. இப்போ நீங்கள் யோவானில் வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை வெளிப்பட்ட பொழுதோ வானம் உண்டாக கடவுதென்றால் வானம் உண்டானது, பூமி உண்டாக கடவுதென்றால் பூமி உண்டானது, சர்வ சேனைகளையும் உண்டாக்கின பொழுது அவைகள் உண்டானது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின உண்டானது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆண்டவர் இவைகள் எல்லாம் உண்டாக்குவதற்கு ஒரு வார்த்தை, he spell a word. ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்ட பொழுது அது ஜனங்களுக்கு நடுவில் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அவர் ஆதியில் யாரும் இல்லாத போது அனாதியாய் உண்டாக்கப்பட்ட அந்த நாட்களில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சர்வ சேனைகளையும் சர்வத்தையும் உண்டாக்கினார். ஆனால் இப்பொழுது அவர் மனுஷகுமாரனாக தம்மை காண்பிக்கிறார். அவர் மனுஷகுமாரனாக தம்முடைய ஜனங்களுக்கு நடுவில் இயேசு தம்மை பிரதிபலிக்கிறார். அப்போ மனுஷகுமாரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பிசாசுகளை துரத்தவும், அவைகள் பிசாசுகளை துரத்தும் பொழுது அவைகள் அவருக்குடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகள் விலகி போகிறதை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு எழுப்புதல் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் புறப்படும். அப்போ இதில் நம்ம கிரெடிட் நம்ம எடுக்க முடியாது. இதில் நம்ம என்ன செய்ய முடியாது, நான் சொன்னால் எனக்கு பவர் இருக்குது, எனக்கு இது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்குள்ள வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை நமக்குள்ளேருந்து புறப்பட பண்ணும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. இப்போ சிலர் சொல்லுவாங்க, பாருங்கள் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இதை செய்தார், நான் சொன்னேன் அது நடந்துச்சு, நான் இப்படி பண்ணேன் அது இப்படி ஆயிடுச்சு.
அந்த கிரெடிட் நம்ம தொடவே முடியாது. காரணம், நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய அறிவினால் அல்ல, சுத்த கிருபையினால, பரிசுத்தமுள்ள தேவனால் உண்டாகிறது. அப்போ நம்ம மகிமையை அவருக்கு தான் செலுத்த வேண்டும். நாம் அந்த மகிமையோ அந்த கனத்தையோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, நாம் அதை சுதந்திரித்து கொள்ளக்கூடாது. அது மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவர் பாத்திரமானவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போ நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, கனத்தை, துதியை, ஆராதனையை அவருக்கு கொடுக்க வேண்டும், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நமக்குள்ள ஒரு எடுப்புதல் வராமல் தடைபட்டு கிடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சின்ன அற்புதம் நடந்துட்டா கூட உடனே அதை பூதி பெருசாக்கி, என்னை கொண்டு ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டார், அப்படி செஞ்சிட்டார், அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டா பண்ணி, அந்த ப்ரொபகண்டாவில் அவங்க மற்றவர்களுக்கு முன்பாக தான் ஏதோ ஒரு பெரிய வல்லமையை போல. நீங்கள் வாசித்து பாருங்களேன், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் இருந்தான், சீமோன் அப்படின்னு ஒரு மனுஷன். அந்த மனுஷன் என்னன்னா மாயவித்தக்காரன். அவன் பயங்கரமாக ஜனங்களை ஏமாற்றுவான், மிஸ்பரிசம் பண்ணுவான். அப்போ அவன் சொல்கிறான், நான் தான் பெரிய சக்தி, இந்த ஊரில் என்னை விட வேறு எவனும் இல்லை அப்படின்னு சொன்னவனுடைய முகத்திரை எப்போ கிழியுது தெரியுமா? பேதுரு வருகிறார். பிலிப்பு கூட அங்கே வந்து ஊழியம் செஞ்சார். பேதுரு வருகிறார். அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஆவி வேண்டும் என்று ஆவியானவர் பேதுருவிடத்தில் பேசினதுனால பேதுரு அந்த பட்டணத்துக்கு சமாரியாவுக்கு வந்து அபிஷேகம் பெறாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்கள் அபிஷேகம் பெறுகிறார்கள். இவர் யார் மேலாம் கை வைக்கிறார்களோ அவங்கெல்லாம் அபிஷேகம் பெறுகிறார்கள். கர்த்தர் அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பிக்கிறார். அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் மூலமாக பல அடையாளங்கள் நடக்கிறதை இந்த சீமோன் என்கிற அந்த மனிதன் பார்க்கிறான், மாயவத்தைக்காரன். அவன் சொல்கிறான் பேதுருக்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் யார் மேலே கை வைக்கிறீங்களோ அவங்க மேலே அந்த ஆவியானவர் வராருல்ல, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேளுங்க, நான் தரேன். நான் யார் மேலாம் கை வைக்கிறேனோ அவங்க மேலெல்லாம் ஆவியானவர் இறங்கி வரணும். இப்போ இவன் என்ன கணக்கு பண்ணுறான், என்ன எண்ணத்தில், என்ன ஓட்டத்தில் இருக்கிறான் அப்படின்னா, பேதுரு கை வச்சா அபிஷேகம் வருது, ஆவியானவர் இறங்கி வராரு. அப்போ என்னென்னா அந்த ஜனங்களுக்கு வந்து அற்புத அடையாளங்கள் அந்த ஜனங்கள் மூலமாக நடக்குது. அப்போ நான் இந்த வரத்தை வாங்கி விட்டால், பணம் கொடுத்து நான் சொந்தமாக்கி விட்டால், நான் என் பிஸ்னஸில் மாயவத்தையில் நான் தோற்று போக மாட்டேன். என்ன மாயவத்தை பண்ண, இப்போ அப்படி இல்லை, ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த அற்புத அடையாளங்களை நானும் நடப்பிக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் தான் அந்த சொசைட்டியில் மதிப்பாங்க. அப்போ என்னென்னா ஜனங்க வந்து மாயவத்தை பண்ணி ஜனங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் நான். இப்போ நான் மறுபடியும் சம்பாதிக்கணுன்னா இந்த வல்லமை வரங்கள் எனக்குள்ளே இருந்தால் நான் போய் கை வச்சா அற்புதம் நடந்துச்சுன்னா அதில் ஒரு பெரிய வருமானத்தை நான் பார்த்துடலாம் அப்படின்னு பேதுருக்கிட்ட வந்து அதை கேட்குறேன். அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, பிச்சு கலந்த இருதயமுடையவனாக இருக்கிறேன், கசப்பு நிறைந்த இருதயம். பிச்சுனா கசப்பு, கசப்பு நிறைந்த இருதயத்தோடு இருக்கிறியடா, நீ சாகாதபடி வேண்டிக்கோ. அவன் மறண்டான். இதை நான் கை வச்சா அபிஷேகம் வர்றது வந்து இது ஏதோ ஒரு காரியம் இல்லை, தேவனுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது. அவர் என்னை விலை கொடுத்து வாங்க முடியாது. இன்றைக்கி அநேகர் அதுதான். இன்றைக்கி அநேக காரியங்கள், தவறுகள் நடக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எங்கன்னா, ஒரு மனிதனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வழிநடத்த ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதன் உடனே அதை பிஸ்னஸாக மாற்றி விடுகிறான். அதாவது இன்றைக்கி அநேக இடங்களில் அற்புதங்கள் இல்லை, அடையாளங்கள் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் இல்லை. அவங்க அந்த தீர்க்க தரிசனத்தையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு தகுதி உள்ளவர்களே அவள் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் இருக்காங்க, தாழ்மையோடு கூட உண்மையாக கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு ஆண்டவர் நடத்துகிற பாதையில் நடந்து வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் மற்றொரு கூட்டம் எப்படின்னா, தங்களை புரொபகண்டா பண்ணி
தங்களை பெரியவர்களாக காண்பித்து தங்களுக்குள்ளே இப்படி ஒரு வல்லமை எனக்குள்ளே இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பொய்யான கட்டமைப்பு. ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார்னா அற்புதம் நடக்குமா? அதிசயம் நடக்குமா? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறவர்கள் தான் பலன். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிற வரலையும் தான் அந்த அபிஷேகம் வெளிப்படும். எங்கள் போதகர் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், அவர் இப்போ பூமியில் இல்லை. அவர் சொல்லும்போது சொல்வார், இந்த வரம் என்பது ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட்டு. ஆனால் இந்த கிஃப்டை அதாவது பணத்தையோ பொருளையோ யாருக்கு வேணால் நம்ம தரலாம். ஒரு தங்கத்தையோ வெள்ளியோ யாருக்கு வேணால் தரலாம். இப்போ நாம் ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு மனிதன் யாசகம் கேட்குறாரு. அந்த மனிதர் குஷ்ரோகியாக இருக்கிறாரு. அந்த மனிதனுடைய கரத்தில் ஒரு லட்டை கொடுத்துட்டோம். திரும்ப அதை எடுப்போமா? எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வல்லமையும் வரங்களும் நாம் அவருக்கு உகந்ததாய் பயன்படுத்தும் வரை தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானம் இருக்கும். ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்தலைன்னா அது குஷ்ரோகி கையில் உள்ள லட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த மனுஷனை சீண்ட கூட மாட்டார். அவ்வளவுதான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரகாசித்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே டவுன்ஃபால் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா மகிமை அவருக்கு செலுத்தவில்லை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்தால் பிசாசு அலறும், போவோம், வியாதி சுகமடையும். அதனால் நம்ம பெருமை பாராட்டுறதுல ஒன்றுமே கிடையாது. இன்னும் தாழ்மைப்பட வேண்டும், இன்னும் அவருக்குள் வளர வேண்டும், இன்னும் நாம் அவருக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்கள் கிருபை தான் அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு தருவாராக. அதனால் இந்த காலை வேளையில் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்க போகிறார். உங்கள் வாயிலிருந்து கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை புறப்பட போகிறது. நீங்கள் அநேகரை குணமாக்கப் போகிறீர்கள், விடுவிக்கப் போகிறீர்கள். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வரக்கூடிய எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் அவர் ஒருவருக்கே செலுத்த பழகிக் கொள்ளுங்கள். ஆமென்.